My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குரிய cases வருகிற 18ஆம் தேதி நமக்கு ஹியரிங் அப்படிங்கிறது வருது. இந்த 18ஆம் தேதி ஹியரிங்ல தான் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்டரிம் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ மோஸ்ட் லைக்லி சுப்ரீம் கோர்ட்டில் என்டிஎம் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஜூலை 3ஆவது வாரத்தில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கடந்த நாட்களில் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வருகிற 18ஆம் தேதி கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது வருது. அந்த ஹியரிங்கில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கவுன்சிலிங் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் லாஸ்ட் இயரில் எம்சிசி கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், இந்த ரெண்டும் எப்படி நடந்துச்சு, ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 4 ரவுண்ட் லாஸ்ட் இயர் என்ன டேட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான டேட்டில் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா mcc.nic.in இந்த வெப்சைட் தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கை நடத்தக்கூடிய எல்லாம் அந்த கவுன்சிலிங்குரிய எல்லா டேட்டாவும் வரக்கூடிய ஒரே ஒரு வெப்சைட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி மெடிக்கல், எம்டிஎஸ், பிஜி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் யூஜி மெடிக்கலில் தான் நம்ம வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இங்கே நடக்கும். ஸோ ஆன்லைன் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டென்டல் சீட்ஸ் ஆன்லைன் அலாட்மெண்ட் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் இதே வெப்சைட்டில் தான் இனி வருகிற நாட்களில் அப்டேட் அப்படிங்கிறது வரும். சோஃபார் இந்த வெப்சைட் அப்படிங்கிறது அப்டேட் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது லாஸ்ட் இயரில் வந்த ஒரு டேட்டா, இது இந்த வருஷத்தோட இது கிடையாது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வெப்சைட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதில் விஷயங்கள் அப்படிங்கிறது மாறும். ஸோ இதில் இந்த வியூ மோர் இ சர்வீசஸ் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் ஃபார் யூஜி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இது லாஸ்ட் இயர்னுடைய கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து மொத்தமாக 4 ரவுண்ட் நடந்துச்சு லாஸ்ட் இயரில். 5ஆவதாக ஒரு ரவுண்ட் வந்து நிறைய சீட்ஸ் வந்து அன்ஃபில்டாக இருந்ததுனால ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்டை கடைசியாக நடத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 20th ஜூலை தான் லாஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு இப்போவும் கடந்த ஆண்டு நடந்ததை போலவே இந்த ஆண்டும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் 21 அல்லது 22ஆம் தேதி போல நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு 18ஆம் தேதி ஏதாவது ஒரு இன்டரிம் ஆர்டர் கொடுத்து கவுன்சிலிங்க்கு தடை இல்லை, தெர் இஸ் நோ ஸ்டே ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னபடியே இப்போவும் சொல்லிட்டாங்கன்னா தென் எம்சிசி வந்து கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்ஸுமே அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியலாக நமக்கு என்ஆர்ஐ அந்த ஸ்டேட்டஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் டைம் ஆக அது கொடுப்பாங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். மீன்வைல் தமிழ்நாடும் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது வருகிற 18ஆம் தேதி என்ன ஹியரிங்கில் என்ன மாதிரி ஆர்டர் வருதோ அதை பொறுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்குது. இதுதான் நமக்கு நம்மளுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட் இயரில் 20th to 25th வரைக்கும் ஒரு 5 நாட்கள் இல்லை ஒரு 6 நாட்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த 6 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணி உங்களுடைய நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்குரிய டைமாக கொடுத்துருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரிகளை எல்லாம் வரிசைப்படுத்துறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் லாக்கிங்கும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கடைசியாக சாய்ஸ் லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரும். இந்த சாய்ஸ் லாக் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாய்ஸஸில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டரில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதைத்தான் நம்ம சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ரிசல்ட் வந்து 29th ஜூலை ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டையுமே நீங்கள் போன வருஷத்தில் 22, 23, 24 ஈவன் கடைசி நாளில் கூட 25ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லாஸ்ட் டேட். அன்னைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் கூட ஒரே ஸ்ட்ரெச்சில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எம்சிசி கிட்ட இருந்தோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தோ டைரெக்டாக உங்கள் யாருக்குமே எந்த மாணவர்களுக்குமே ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அலர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. மெசேஜ் வராது, மெயில் வராது. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு நேரத்தில் மெயில் வேணால் வரலாம்,
எம்சிசி கிட்ட இருந்து, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்தும் மேபி மெயில் வேணால் வரலாம். ஆனால் எல்லாரும் மெயில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் நீட் ரிசல்ட் வந்ததை பார்த்துருப்பீங்க, நீட் அட்மிட் கார்டு வந்தது பார்த்துருப்பீங்க. அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு மெயில் நிறைய பேத்துக்கு வரல, நிறைய பேத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்க. OMR ரெஸ்பான்ஸ் வந்த போது கொஞ்சம் பேத்துக்கு மெயில் வந்துச்சு, கொஞ்சம் பேத்துக்கு மெயில் வரல. ஸோ ஒன்லி திங் தட் யூ ஷுட் டூ அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட்டை மானிட்டர் பண்ணுறது தான், mcc.nic.in. இதே மாதிரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி நைபரிங் ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங் வெப்சைட்ஸும் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட்டை நம்ம மானிட்டர் பண்ணாலே போதும், பெரும்பான்மையான சந்தேகங்களுக்கு விடை அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு ரெண்டு நாட்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அப்படியே போச்சு. 5 நாள் 6 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த 5 நாட்களுக்குள்ள உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவில் எந்தெந்த காலேஜஸ் வருது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 100% சீட்ஸ் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 15% இடங்கள், எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய 100% இடங்களும் ஆல் இண்டியா கோட்டா கீழே தான் வருது. ஸோ AFMC, புனே, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டா கீழே வரும். அந்த கல்லூரியில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலும் சரி, அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது எய்ம்ஸ், ஜிப்மர் எந்த காலேஜஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டதோ அவங்க கொடுத்துருக்கிற நாட்களுக்குள்ள, இது லாஸ்ட் இயர் 31 ஜூலைலேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் இயர் போட்டாங்க. இந்த வருஷம் இதே மாதிரி ஏதாவது ஒரு டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கல்லூரிகளுக்கு போய் நேரடியாக ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணால் சீட் லாக்கிங் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சீட் உங்களுடைய சீட்டு கிடையாது. நீங்கள் காலேஜில் போய் சேரணும், ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சீட்டில் நீங்கள் அட்மிஷன் போட்டதாக அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கே முடியுது. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 7th ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க. 7th ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், 9th ஆகஸ்ட்லேருந்து 14th ஆகஸ்ட் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் 6 நாள் கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி விட்டாங்க. ரிப்போர்ட்டிங் பாருங்கள் உங்களுக்கு 9 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்கு ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வெப்சைட்டில் இதே மாதிரி ஒரு ஷெடியூல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பிடிஎஃப்னுடைய அத்தன்டிசிட்டி தெரியாதனால அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணலை. 2023 ஷெடியூல் இது. இதே மாதிரி 2024க்கு ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும், based on the Supreme Court hearing. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த வெப்சைட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெப்சைட்ஸ் டு மானிட்டர். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் அடுத்தது போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறீங்க அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் mcc.nic.in அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டை தான் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இதுவே நீங்கள் தமிழ்நாடுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI லேப்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் வருது. மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அதில் போகிறதா இருந்தால் tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை தமிழ்நாடு இல்லாமல் கேரளாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி கேரளாவில் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நமக்கு cee.kerala.gov.in அப்படிங்கிற இதில் KEAM 2024 அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்க்ல தான் கேரளா மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய அப்டேட் அப்படிங்கிறது எல்லாம் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு சில மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு சில மாணவர்களுக்கு மெசேஜஸ் வரும், ஆனால் எல்லாத்துக்கும் வராது. அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு செக் தீஸ் வெப்சைட்ஸ். அடுத்ததாக நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் டீம்டு இல்லை, நான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா www.centacpuducherry.in அங்கே கவுன்சிலிங் அத்தாரிட்டியினுடைய பேர் வந்து சென்டாக். ஸோ centacpuducherry.in அப்படிங்கிற கவுன்சிலிங் வெப்சைட்டில் நீங்கள் டேட்டாஸை மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கர்நாடகா போகிறீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு cetonline.karnataka.gov.in/KEA இந்த வெப்சைட்டில் தான் இந்த வருஷத்துக்குரிய மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய அப்டேட் எல்லாம் இங்கே வரும். இந்த கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது கேரளாவாக இருக்கட்டும் எல்லா கவுன்சிலிங்குரிய அப்டேட்டும் இந்த வெப்சைட்டில் தான் வரும். ஸோ அதில் மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய லிங்க்ல நம்ம போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இந்த வெப்சைட்ஸ் மாதிரியே பிற மாநிலங்கள்லையும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எல்லா ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸை ஒரு பிடிஎஃபாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம ஒரு சிலர் தான் காமிச்சிருக்கிறோம். எல்லா ஸ்டேட், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் அண்ட் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்னுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் ஆல் த மெடிக்கல் கவுன்சிலிங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் இயர். இந்த அகாடமிக் இயரில் நடக்கக்கூடிய எல்லா கவுன்சிலிங்குரிய அஃபீஷியல் வெப்சைட்ஸை நீங்கள் அந்த பிடிஎஃப்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடந்தது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு 20th ஆரம்பித்தாங்க, 22nd முடிச்சிருக்கிறாங்க, 22nd 26th முடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 25th ஆரம்பித்தாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டா 20ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு 4-5 நாட்களுக்கு அப்புறம் 25ஆம் தேதி தமிழ்நாடுனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அண்ட் என்டையர் ப்ராசஸ் டுக் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து நமக்கு செகண்ட் ரவுண்ட், ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது தமிழ்நாடுனுடைய செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறதும் நடக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அப்டேட் வந்தாலும் நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அண்ட் இதுவரை நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலை பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.